வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பெரியபாளையம் ஆரணி பள்ளி மாணவர்களின் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் மற்றும் ஆரணி காவல் நிலையம் மற்றும் ஆரணி பெரியபாளையம் நெடுஞ்சாலையில் கொசவன்பேட்டை ஊராட்சியைச் சேர்ந்த ராళ్லப்பாடியில் இயங்கி வரும் ஆதரவு இல்லம் எனும் மனநல மறுவாழ்வு மையம் ஆகியவை இணைந்து அரசினர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களின் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். அப்பொழுது மாணவர்கள் போதைப் பொருளை தடை செய்ய வேண்டிய அவசியம் குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திய வண்ணம் கோஷம் எழுப்பியவாறு முக்கிய வீதிகளின் வழியாக பேரணியாகச் சென்றனர். பெரியபாளையத்தில் நடைபெற்ற இப்பேரணியை பெரியபாளையம் காவல் நிலைய போலீஸ் இன்ஸ்பெக்டர் வெங்கடேசன் மற்றும் ஆரணியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆரணி காவல் நிலைய போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் முனிரத்னம் ஆகியோர் கொடி அசைத்து துவக்கி வைத்தனர். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு தன்னார்வலர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு நடனம், நாடகம் உள்ளிட்டவை 2 பள்ளிகளின் வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய பெரியபாளையம் காவல் நிலைய போலீஸ் இன்ஸ்பெக்டர் வெங்கடேசன் 100% போதையில்லா தமிழகம் உருவாக மாணவர்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்று எடுத்து கூறினார். போதைக்கு ஒருவர் அடிமையானால் அவருடைய வாழ்க்கை சின்னாபின்னமாகும், அவரை நம்பியுள்ள குடும்பமும் சின்னாபின்னம் ஆகும் என்பதை விளக்கி கூறினார். போதை ஏறிப்போச்சு, புத்தி மாறிப்போச்சு என்று ஒரு பழமொழி உள்ளது என்பதையும் எடுத்து கூறினார். எனவே போதையில்லாத உலகம் அமைய மாணவர்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்று கூறினார். மேலும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட மாணவர்கள் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்ட மனநல மருத்துவர் சகுந்தலா தேவி, ஆதரவு இல்லத்தின் நிறுவனரும் நிர்வாக அறங்காவலருமான கோட்டீஸ்வர் ராவ், இணை நிறுவனர் ஜீவராவ், பெரியபாளையம் அரசினர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சம்பத், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஏழுமலை, குமரப்பேட்டை ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஜெயலட்சுமி பாபு, ஆரணி அரசினர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஏகாம்பரம், ஆரணி பழமுதிர்ச்சோலை நமச்சிவாயம், ஆரணி காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர்கள் கிருஷ்ணமூர்த்தி, சதீஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்து காவலர் ஒருவர் விழிப்புணர்வு பாடலை பாடி அசத்தினார். நிகழ்ச்சியின் முடிவில் ஓய்வு பெற்ற மின் வாரிய அதிகாரி ராமச்சந்திரன் நன்றி கூறினார். சாதாரணமா எல்லாரும் நினைச்சுக்கிற ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. தவறு. குறிப்பா இந்த கஞ்சா, குட்கா, புகையிலை பொருட்கள் இதெல்லாம் ஒரு மனிதனோட அந்த டைம் மட்டும் அவனை பாதிக்கிறது இல்லை, அவனோட மூளை, நரம்பு, அவனோட செயல்பாடுகள், திறன், சிந்திக்கும் திறன் எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கு. போதையினால பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த கஞ்சா எல்லாம் பாத்தீங்கன்னா மனநலம் காப்போம், காப்போம் காப்போம், மனநலம் காப்போம், படைப்போம் படைப்போம், போதையில்லா உலகம் படைப்போம், வேண்டாம் வேண்டாம் மதுவே வேண்டாம், ஒழிப்போம் ஒழிப்போம், போதை தரும் பொருட்களை எடுக்க மாட்டோம். நானும் என்னுடைய உற்றார் உறவினர் போதையினால் ஏற்படும் தீமைகளை எடுத்துரைப்போம். நானும் என்னுடைய உற்றார் உறவினர்